இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட் போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் அதோட பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு போயமோட நேம் போயட்டோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் டு ஹிஸ் சன் ரைட் பண்ணது யார்? கால் அகஸ்ட் சான்பர்க் இல்லையா? ஸோ இதோட ஸ்பெல்லிங் வந்து மெமரி படிக்கும். நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதும்போது போயம் நேம் போயட்டோட நேம் போட்டுட்டு போயம் நேம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் போயட் நேம் கால் அகஸ்ட் சான்பர்க் எழுதிட்டு இந்த பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மார்க் ஸ்கோரிங்க்கும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஹெட்டிங் போடலாமல் போடக்கூடாதா கேட்குறீங்க. சப்ஹெட்டிங் போடலாம் போடாமல் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக எழுதினீங்கன்னா மார்க்கை கண்டிப்பாக யாருமே குறைக்க மாட்டாங்க. ஓகே, பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் பாருங்க. திஸ் போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன். ஃபாதர் அட்வைஸ் டு ஹிஸ் சன் ஹூஸ் அட் த எண்ட் அட் த த்ரெஷோல்ட் ஆஃப் ஹிஸ் மேன்ஹுட். அதாவது வந்து அவங்க ஒரு ஃபாதர் வந்து அவங்க சன்னுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த உலகத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பையன் வந்து குழந்தை கிடையாது, அவன் வந்து உங்களை மாதிரி ஒரு 17 years இருக்கு ஒரு இளைஞன். அதாவது வந்து ஒரு 20 வயசை நோக்கி மனுஷனாக மாறதுக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வளரிளம் பருவத்தில் இருக்க ஒரு பையன் வந்து எப்படிலாம் வந்து உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் ஃபாதர் வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. த்ரூ திஸ் போயம், இந்த போயம் வழியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் ஹவு டு கெட் வேர்ல்ட்லி விஸ்டம். உலகத்தை பற்றின அனுபவத்தை அந்த குழந்தைக்கு எப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து கெட் பண்ணலாம், ஈஸியாக வந்து அவன் வந்து எப்படி வந்து உலகத்தை பற்றின அனுபவம்லாம் ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஃபாதர்ஸ் மோட்டிவேஷன். த ஃபாதர் மோட்டிவேட்ஸ் ஹிஸ் சன் டு பி லைக் ஏ ஹார்ட் ராக். அதாவது நீ எப்படி இருக்கணும்னா ஹார்டு, ஒரு கடினமான ஒரு பாறை மாதிரி இருக்கணும். அண்ட் வித்ஸ்டாண்ட்ஸ் லைஃப் சேலஞ்ச் அண்ட் சடன் பெட்ரைல்ஸ். நீ அந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு ராக் மாதிரி இருந்தால் தான், அதாவது ஹார்டான ராக் அப்படின்னா வந்து எந்த வித எமோஷனலுக்கும் இடம் கொடுக்காம ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்புறம் வந்து சடன் பெட்ரைல்ஸ், ஒரு புயல் சூறாவளி அடிக்கிற மாதிரி எவ்வளோ சேலஞ்சஸ் வரும். அதுலலாம் நீ வித்ஸ்டாண்ட் லைஃப், நீ வந்து ஸ்டாண்டிங்காக நிற்கணும் அப்படின்னா நீ எப்படி இருக்கணும்னா ஒரு ஹார்ட் ராக் மாதிரி பாறை மாதிரி இருக்கணும். உன்னோட மென்டாலிட்டி அப்படி இருக்கணும். லைஃப் இஸ் லைக் எ ஃபெர்டைல் சாயில். ஃபெர்டைல் சாயில்னா ஒரு லைஃப்பை வந்து பலமான மண்ணுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. லைக் அப்படின்போது நமக்கு என்ன வரும்? சிமிலி வரும் இல்லையா? அப்போ லைக் ஆஸ் வந்து சிமிலி வரும் நமக்கு. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம பார்ப்போம். அப்போ லைஃப் வந்து ஒரு பலமான மண். நீ அந்த பலமான மண்ணுலேருந்து நீ என்ன பண்ணணும்? நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய கனிகளை பறிக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்னா ஜென்டிலாக இருக்கணும். டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். அதாவது ஜென்டிலாக வந்து உன்னோட லைஃப் வந்து நீ அனுப்பணும். அட் டைம்ஸ் ஜென்டில்னஸ் ஓவர்டேக்ஸ் ஹார்ஷ்னஸ். அதே டைமில் நீ ஜென்டில்னஸை ஓவராக இது பண்ணினாலும் அது எப்படி மாறிடும்? ஹார்ஷாகவும் மாறிடும். ஸோ அதுலேயுமே நீ கவனமாக இருக்கும். த க்ரோத் ஆஃப் எ டெண்டர் ஃப்ளவர். டெண்டர் ஃப்ளவர்னால் இப்போ நம்ம ஏதாவது ஒரு மலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பாறை இடத்துல என்ன ஆகும்? ஒரு செடி வந்திருக்கும், அந்த செடியில் என்ன ஆயிருக்கும்? ஃப்ளவர் வந்திருக்கும். அப்போ அந்த பாறை இடத்துல எந்த வாய்ப்புமே இல்லாத இடத்த கூட என்ன ஆகுது? ஃப்ளவர் வந்து என்ன ஆகுது? அந்த பாறையே உடைச்சிது. கேன் ஸ்பிளிட்னா பாறையே உடைக்குது. ஸோ நீ எப்படி இருக்கணும்னா ஒன் ஷுட் ஹாவ் எ டீப் டிசையர். ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை அடைகின்ற லட்சியத்தோடு ரொம்ப ஆசையோடு இருந்தான்னா அவன் வந்து எப்படி இருக்கலாம்? கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. ஃபாதர்ஸ் அட்வைஸ். ஃபாதர் டெல்ஸ் ஹிஸ் சன் தட் குட் மேன் ஆல்சோ ஹேவ் ஃபாலன் ப்ரே. ஃபாலன் ப்ரே அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரே அப்படின்னா இறைன்னு அர்த்தம், உணவு அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து இது வந்து ஹோமோஃபோன்ஸ்லேயுமே நமக்கு யூஸ் ஆகும். அதாவது வந்து எவ்வளோ நல்ல மனிதனாக இருந்தாலும் பணத்தை பார்த்தோன்னே என்ன ஆகிடுவான்னா பணத்துக்கு அடிமையாயிடும் இல்லையா? ஸோ நீ எப்படி இருக்கக்கூடாது? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நல்ல மனிதனாக பணம் என்ன ஆகுது? அவனை வந்து இரையாக்கிடுது. ஸோ நீ வந்து எந்த தப்பான வழியிலையும் போகக்கூடாது அப்படின்னு இந்த லைன் சொல்கிறார். when we seek knowledge never feel ashamed. அதாவது வந்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் நீ ஆர்வமாக இருக்கணும். அதே மாதிரி ஒன்று தெரியல அப்படின்னா கூட நீ என்ன பண்ணக்கூடாது? ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாது. தெரியாத விஷயத்தை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக். அதே மாதிரி ஒரு தவறை செய்யும்போது அந்த தவறுகள்லேருந்து நீ கற்றுக்கணுமே தவிர தவறுகள்லேருந்து நீ கற்றுக்கணும். ப்ளஸ் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது? அதை வந்து நெவராக ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஹி டெல்ஸ் ஹிம் டு அவாய்ட் வைல்ட் லைஃப் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் அகைன்ஸ்ட் அதர் பீப்புள். அதாவது என்ன அப்படின்னா, உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்காக, உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஒன் அமாங் மெனி ஹி வாண்ட்ஸ் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட். அதாவது மற்ற மனிதர்கள்லேருந்து வேறுபட்டு இருக்கிறது கூட நீ கற்றுக்கணும். உலகம் போகிற போக்குக்கே நீ என்ன போகணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்டேருந்து வேறுபட்டு இருக்கணும்.
ஃபாதர் வந்து சன்னுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஃபாதர்ஸ் பிலீவ், ஃபாதரோட நம்பிக்கை என்னன்னா, ஹி பிலீவ்ஸ் இஸ் சன் மே நீட் லேசி டேஸ் டு ஃபைண்ட் இன்ஹெரண்ட் அபிலிட்டிஸ். அதாவது சும்மா இருக்க டைம் சொல்கிறோம் இல்லையா, நல்லா ஃப்ரீயாக இருக்க டைமில் நீ என்ன பண்ணணும்னா உன்னோட உள்ளார்ந்த திறன்களை வெளியே கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அதை. ஏன்னா நிறைய உலகமே போற்றக்கூடிய படைப்புகள்லாம் எப்போ உருவாகிருக்கு அப்படின்னா வந்து சும்மா நம்ம வேடிக்கை பார்க்கும்போது, ஃப்ரீ டைமில் உட்காந்துருக்கும் போது, தனிமையில் உட்காந்து யோசிக்கும் போது, இந்த மாதிரி டைமில் தான் வந்து நிறைய வந்து உள்ளார்ந்த திறன்கள் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அவர் எக்ஸாம்பிளும் பின்னால் சொல்வார். வாட் ஹி இஸ் born ஃபார், நீ எதுக்காக பிறந்த அப்படின்னு நீ வந்து என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். ஹி வில் தெம் நோ ஹவு ஃப்ரீ இமேஜினேஷன் பிரிங் சேஞ்சஸ் டு த வேர்ல்ட். அதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில், மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீ என்ன பண்ணலாம், உலகத்தை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளையும் உன்னால் உருவாக்க முடியும். விச் ரீசன்ஸ் சேஞ்ச் டியூரிங் சச் ரீசன்மெண்ட் லெட் ஹிம் நோ தட் இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு பி ஆன் ஹிஸ் ஓன். அதாவது உனக்கான டைம், உனக்கான ஃப்ரீ டைமை நீ என்ன பண்ண, உனக்காக யூஸ் பண்ண. அதாவது லேசியான டேஸை வந்து நீ என்ன பண்ண, உனக்காக யூஸ் பண்ணன்னு சொல்கிறேன். அண்ட் ஒர்க் டு அச்சீவ் லைஃப். அதாவது யார் மாதிரி அப்படின்னா வந்து ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியும். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஹியர் ஸ்டேஜோட ஆத்தர் இவர் தான். த ரைட்டர்ஸ், விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. ஃபாஸ்ட் இயர்னா பால் பதப்படுத்தும் முறையை கண்டுபிடிச்சது. பாவ்லர்னா சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜி புக்கில் வரும். மைக்கேல் ஃபாரடேனா மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஃப்ரீ டைமில் தான் என்ன பண்ணாங்க, உலகத்தையே மாற்றக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்களும் எப்படி இருக்கணும்னா லைக் ஷேக்ஸ்பியர், ரைட் பிரதர்ஸ், பாஸ்டியர், பாவ்லர் அண்ட் மைக்கேல் ஃபாரடே. அதே மாதிரி நீங்கள் இதை எழுதும்போது, இந்த எக்ஸாம்பிள் எழுதும்போது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். கன்க்ளூஷன் பண்ணி த பாய் திங்ஸ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிஸ் சன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட சன்னால் முடியும், என்னென்ன டு பிரிங் சேஞ்சஸ் டு வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட சன்னால் கொண்டு வர முடியும்னு யார் நம்புறாருன்னா ஃபாதர் நம்புறார். ஸோ தட் ரீசன் சேஞ்சஸ். இது வந்து மாரல் தான். மாரல் வந்து நீங்கள் எழுதலாம். நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன், ஆல் இஸ் வெல் போட்டோம்னா நீங்கள் வந்து இதையே கூட எழுதணும். எவ்ரி ஃபாதர் ஷுட் ரிமெம்பர் தட் ஒன் டே. அதாவது வந்து ஒரு அப்பாவும் நம்புகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என் பையன் என்ன பண்ணுவான், என்ன வந்து நினைப்பான், வில் ஃபாலோ இஸ் எக்ஸாம்பிள். நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவான்னு ஃபாதர் வந்து என்ன பண்ணாலும் பிலீவ் பண்ணுறேன். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.